இன்னைக்கு நம்ம என்ன ப்ரோஸ் பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்க த லாஸ்ட் லெசன் அப்படின்ற ஒரு ப்ரோஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். த லாஸ்ட் லெசன் ஓட ஆத்தர் யாருன்னா அல்ஃபோன்ஸ் டாடெட். இப்போது லாஸ்ட் லெசன், இப்போ லாஸ்ட்டாக இப்போ ஒரு சென்டென்ஸ் எழுதிட்டு நம்ம என்ன வைப்போம், லாஸ்ட்டாக ஃபுல் ஸ்டாப், அது என்னன்னு சொல்லுவோம், டாட்னு சொல்லுவோமா, பீரியட் டாட் அது மாதிரி சொல்லுவோம்ல. அப்போது லாஸ்ட்னா டாட், டாடெட். இதெல்லாம் ஏன் சொல்லணும்னா மறக்கக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். அல்ஃபோன்ஸா டாடெட் தான் எதை எழுதியிருக்காங்கன்னா லாஸ்ட்டு, த லாஸ்ட் லெசன் ரிட்டன் பை அல்ஃபோன்ஸா டாடெட். ஓகேவா, இது பார்க்கலாமா? திஸ் லெசன் இஸ் செட் இன் த டேஸ் ஆஃப் பிரான்ஸ் ப்ரூஷியன் வார். இந்த 2 வார் இடையில நடந்திருக்கு. எப்போ நடக்கும்னா, பிரான்ஸ் வாஸ் ரூல்டு பை பிஸ்மார்க். Prussian then consisted of what now are the nations of Germany, Poland and parts of Austria. So இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, France Prussian war ஞாபகம் வச்சுக்கோங்க. France was ruled. இப்போ France வந்து யார் ரூல் பண்ணுறாங்க அப்படின்னா யார்? பிஸ்மார்க். France வந்து பிஸ்மார்க். ப்ரூஷியான்றது எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் அதில் இருக்குன்னா ஜிபிஎஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிபிஎஸ்னா என்னது? இல்லை ஜென்ரலாக கேட்குறேன், ஜிபிஎஸ்னா என்னது? குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். நம்ம பார்க்குறோம்லப்பா, இப்போ மேப்பு தேடி தானே போகிறோம். அப்போது ஜிபிஎஸ்னா என்னது? குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். அப்போது இதில் எஸ்ஸுக்கு பதிலாக ஏ போட்டுக்கணும், ஜிபிஏ. ப்ரூஷியாவில் எந்தெந்த கண்ட்ரிலாம் இருக்குது அப்படின்னா, ப்ரூஷியா கன்சிஸ்டட் ஆஃப் வாட் ஆர் நவ் த நேஷன்ஸ் ஆஃப் ஜெர்மனி, போலாண்ட், ஆஸ்ட்ரியா. அப்போ ப்ரூஷியாவில் என்னென்ன கண்ட்ரி? ஜெர்மனி, போலாண்ட், ஆஸ்ட்ரியா. The Prussians defeated. ஸோ இந்த ப்ரூஷியன்ஸ் வந்து யாரை டிஃபீட் பண்ணுறாங்கன்னா, இந்த ஃப்ரான்ஸை வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க. defeated the France and the districts of Alsace and Lorraine fell into the hands of the Prussian. ஸோ ஃப்ரான்ஸில் இருக்க 2 டிஸ்ட்ரிக்ட், அந்த டிஸ்ட்ரிக்ட் பேர் என்னது? ஆல்சஸ். எங்கே பாரு, ஆல்சஸ் அண்ட் லொரைன். இது ரெண்டும் எங்கே இருக்குது? ஃப்ரான்ஸில் இருக்குது. அது ரெண்டும் டிஃபீட் பண்ணி யார்கிட்ட போய்டும்னா ப்ரூஷியா கிட்டே போய்டும். defeated and fell into the hands of the Prussians. The opposers not only wanted the territory, இப்போது டெரிட்டரி மட்டும் வாங்கிக்கல, அவங்க எடுத்துக்கிட்டாங்களா, இனிமேல் இங்கே ஃப்ரெஞ்சுலாம் சொல்லித்தரக்கூடாது, ஃபுல்லாக என்ன சொல்லித்தரணும்னா ஜெர்மனி தான் சொல்லித்தரணும். இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இனிமேல் இங்கே ஃபுல்லாக ஹிந்தி மட்டும் தான் சொல்லித்தரணும், தமிழே சொல்லித்தரக்கூடாதுதான் நம்மளாம் என்ன பண்ணுவோம், ப்ரொட்டஸ்ட் பண்ணுவோம்ல. அதே மாதிரி தான் இங்கே என்ன நடக்குது. ஆனால் இங்கே ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்திருக்காது, ஆல்மோஸ்ட் எல்லாமே போயிடும், கை மீறி போயிடும். இந்த அப்போசர்ஸ் நாட் ஒன்லி வாண்டட் த டெரிட்டரி பட் டாமினேட்டட் ஓவர் த லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் ஆஃப் த ஜெர்மன்ஸ், தஸ் டு டேக் அவே தேர் ஐடென்டிட்டி. எதுக்காகனா அவங்களோட ஐடென்டிட்டியே எடுத்துடுறாங்க. ரீட் த லெசன். ஓகே, இதை பார்க்க சொல்கிறாங்க. அப்போ இந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் என்ன இருக்குது? ஃப்ரான்ஸ் அண்ட் ப்ரூஷியன் வார். அந்த ஃப்ரான்ஸோட யார் லீட் பண்ணுறா? ஃப்ரான்ஸை பிஸ்மார்க். ப்ரூஷியாவில் என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் இருக்குது? ஜிபிஏன்னு, ஜெர்மனி, போலாண்ட், ஆஸ்ட்ரியா. அவ்வளோ. அப்புறம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் இப்போ போயிடுச்சு, டிஃபீட் ஆகிடுச்சு? ஆல்சாஸ் அண்ட் லொரைன். இது எழுதுனது யார்? டாடெட். டாடெட் ஞாபகம் வந்தாலே போதும், லாஸ்ட்டு டாட்டு. சரி, இங்கே பாருங்கள், இவர் ஒருத்தர் நிற்கிறார்ல, இவர் தான் நம்மளோட டீச்சர், ஃப்ரெஞ்ச் டீச்சர். ஓகேவா? இவர் பேர் என்னென்னா ஹேமல். கேமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேமல் மாதிரி ஹேமல் நம்மளோட டீச்சர் நேம். இதில் வந்து ஒரு பையன் வருவான், ஓகேங்களா? அந்த பையன் பேர் வந்து ஃப்ரான்ஸ், லிட்டில் ஃப்ரான்ஸ்ன்னு அவனை மென்ஷன் பண்ணுறாங்க. அவனுக்கு வந்து இங்கிலீஷ்னால் பிடிக்கவே பிடிக்காது. இப்போ படிக்கலாம் பாருங்கள். ஐ ஸ்டார்டட் ஃபார் ஸ்கூல். இப்போ அந்த லிட்டில் ஃப்ரான்ஸ் தான் சொல்கிறான். நான் ஃபஸ்ட் ஆன்சரில் என்ன இருக்குன்னா, நான் வந்து ஸ்கூலுக்கு வேகமாக கிளம்புறேன், எனக்கு ஸ்கூலில் இன்றைக்கி போகவே பிடிக்கல. இப்போ நம்ம கூட அப்படி தான், நான் ஸ்கூல் போகிற நேரத்தில் தான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வேலையெல்லாம் வெளியே நடக்கும். திடீர்னு சில பேர் வந்து ட்ரிப்புக்கு கிளம்புவாங்க. அந்த மாதிரி இவர் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சா மில் பார்க்குறாரு. சா மில்னா என்னது? அந்த லாக், அந்த மரம்லாம் இருக்கும்ல, அந்த மரத்தெல்லாம் வந்து ஒரு மில்லில் வந்து அரைச்சி அதுக்கு ஷேப் கொடுப்பாங்க, சா மில்லு. அப்புறம் ரிவர்ஸ், அதெல்லாம் பார்ப்பார். பாருங்கள், ஐ ஸ்டார்டட் ஃபார் ஸ்கூல் வெரி லேட் தட் மார்னிங். காலையில் ரொம்ப லேட்டாக போனேன். அண்ட் வாஸ் இன் கிரேட் ட்ரெட் ஆஃப் அ ஸ்கோல்டிங். ட்ரெட் என்னன்னா அஃப்ரைடு, ரொம்ப பயந்துட்டே போனேன், ஏன்னா என்னை ஒருத்தர் திட்டுவார். எஸ்பெஷலி பிகாஸ் ஹேமல் had said that he would question us on participles. ஏன் பயந்துனே போனார்னா, அவர் ஹேமல்ன்றவர் வா அடுத்த வாரம் வா, உனக்கு வந்து நான் கொஷின் கேட்பேன். எதுலேருந்து கேட்பேன் அப்படின்னா
question is on participles. Participles வந்து இங்கிலீஷ்ல வராது. Participles, and I did not know how the first word about them. Participles-னா என்னன்னே தெரியல, அதோட ஸ்டார்டிங் கூட எனக்கு என்னன்னு தெரியாதே, நான் என்ன போய் அவர்கிட்ட திட்டு வாங்க போறனோ அப்படின்ற ஒரு பயத்தோட போறான். For a moment I thought of running away. நான் ஓடி போயிடலாம்னு நினைச்சேன். And pending the day out of doors, sorry, spending the day out of doors, it was so warm, so bright. நான் வெளியே, அதாவது லீவ் போட்டுட்டு வீட்டிலே இருக்கலாம்னு நினச்சேன், வெளியே நல்லா இருக்குது, வார்மாக இருக்குன்னு சொல்கிறாரு. The birds were chirping at the edge of the woods. Woodsல வந்து பேர்ட்ஸோட சவுண்டு தான் chirpingன்றாங்க. And in the open field back of the sawmill, the Prussian soldiers were drilling. அதாவது இவர் என்ன பார்க்குறாரு அப்படின்னா, பேர்ட்ஸ் வந்து chirp பண்ணுறதை பார்க்குறாரு. Prussian soldiers were drilling. என்னது, நம்மளாம் ட்ரில் பண்ணியிருக்கோம்ல ஸ்கூல் படிக்கும் போது, ட்ரில், மார்னிங் ட்ரில்னா என்னது, லெஃப்ட் ரைட்டுன்னு பண்ணுவோம், அப் டவுன் அப்படிலாம் பண்ணுவோம், அதுதான் ட்ரில். அது யார் பண்ணாங்கன்னா ப்ரூஷியன் சோல்ஜர்ஸ் பண்ணிட்டு இருக்க ட்ரில் எல்லாம் இவன் வேடிக்கை பார்க்குறான். இட் வாஸ் ஆல் மச் மோர் டெம்ப்டிங் தேன் த ரூல் ஆஃப் பார்ட்டிசிபிள்ஸ். பார்ட்டிசிபிள்ஸ் ரூல்ஸ் படிக்கிறத விட இதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, அது ரொம்ப டெம்ப்ட் பண்ணுது அப்படின்றான். But I had the strength to resist and hurried off to school. சரி சரி விடு, இதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம், நம்ம ஸ்கூலுக்கு போகலான்ட்டு ஓடி போகிறான் ஸ்கூலுக்கு. When I passed the town hall, there was a crowd in front of the bulletin board. இங்கே பாருங்க, இப்போ இதான் வந்து நம்மளோட நரேட்டர் பேசிகிட்டு இருக்கா, அந்த சின்ன பையன் இப்படி போயிட்டே இருக்கும் போது இந்த வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்குது, அந்த புல்லட்டின் போர்டுன்னு சொல்கிறாங்க. புல்லட்டின் போர்டுனா என்ன, நம்ம நோட்டீஸ் போர்டு இருக்குல்ல, அதில் என்னெல்லாம் போடுவோம், நம்ம மார்க் லிஸ்ட் போடுறோம், அப்புறமா வேறு என்ன போடுறோம், எதுனா அனௌன்ஸ்மெண்ட்னா போடுறோம்ல, அதே மாதிரி தான் இங்கே இருக்க புல்லட்டின் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் போடுறாங்க. எதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா, அவங்க வந்து லாஸ்ட் எந்தெந்த பேட்டில்ஸ்லாம் அவங்க தோத்துட்டாங்க அப்படின்றத அந்த புல்லட்டின் போர்டில் போடுறாங்க. அப்போ டிராஃப்ட், எதனா புது டிராஃப்ட் வந்தால் அதை போடுறாங்க. ஆர்டர்ஸ் ஆஃப் த கமாண்டிங் ஆஃபீஸர், கமாண்டிங் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் அந்த டிராஃப்டில் போடுறாங்க. அண்ட் ஐ தாட் டு மை செல்ஃப் வித்தவுட் ஸ்டாப்பிங், இவன் ஓடிட்டே இருக்கும்போது இன்றைக்கி என்னத்த இந்த நோட்டீஸ் போர்டில் போட்டாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து போயிட்டுருக்கான். அதுதான் இந்த ஸ்டான்ஸா. த லாஸ்ட் பேட்டில்ஸ், த டிராஃப்ட், த ஆர்டர்ஸ் ஆஃப் கமாண்டிங் ஆஃபீஸர், அண்ட் ஐ தாட் டு மை செல்ஃப் வித்தவுட் ஸ்டாப்பிங் வாட் கேன் பி த மேட்டர் நவ், இப்போ என்ன விஷயம் இருக்குமோ அப்படின்றான். இது எவ்வளோ வருஷமானா 2 வருஷமாக அந்த நோட்டீஸ் போர்டில் இதெல்லாம் தான் போடுறாங்க. சரியா, 2 வருஷம், இது இம்பார்ட்டன்ட், 2 years. சரியா, நெக்ஸ்ட் உங்களுக்கு லாஸ்ட்டாக டைம் கொடுக்குறேன் ஃபுல்லாக எழுதுறதுக்கு. இவர் தான் நம்மளோட யார், நம்மளோட டீச்சர் பேர் என்ன, ஹேமல். Then as I hurried by as fast as I could, the blacksmith watcher who was there with his apprentice reading the bulletin called after me, don't go so fast, but you'll be to your school in plenty of time. இவனே வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கான். போகிற வழியில் அந்த நோட்டீஸ் போர்டுன்னு பார்த்தோமா, அந்த நோட்டீஸ் போர்டில் வேறு யாரெல்லாம் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா, பிளாக் ஸ்மித்னு ஒருத்தர். பிளாக் ஸ்மித்னா யார், ஒர்க்ஸ் வித் அயன், அயன் சம்மந்தப்பட்ட பொருளை வச்சு ஒர்க் பண்ணுறவங்கள தான் பிளாக் ஸ்மித்னு சொல்லுவோம். கோல்ட் ஸ்மித்னு பார்த்துருக்கீங்கல்ல, அந்த மாதிரி பிளாக் ஸ்மித். அப்புறமா வாட்சர்ன்றது அங்கே இருக்கவங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அந்த புல்லட்டின் போர்டை பார்த்துட்டு இருக்கும்போது இவன் ஓடுறான்ல நம்மளோட நரேட்டரு, டே ஸ்பீடாக போகாதடா, உனக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குன்னு சும்மா விளையாடுறாங்க அவங்க கூட. I thought he was making fun of me and I reached Hamel's little garden all out of breath. ஸோ ஸ்கூல் பக்கத்துலேயே தான் ஹேமலும் இருக்கார். ஹேமல்ன்றது டீச்சர், அவர் வீடு அங்கே தான் இருக்குது. அவர் பக்கத்தில் கார்டனும் வச்சுருக்கார். அந்த கார்டன் கிட்ட அப்படியே மூச்சு வாங்கி இவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலி வென் ஸ்கூல் பிகன், இப்போ நீங்களாம் உங்கள் ஸ்கூல் டேஸ் யோசிச்சு பாருங்கள். ஸ்டார்டிங் ஸ்கூல் உள்ளே போயிட்டு இப்போ எப்போ இருக்கும் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு 8:30 இருக்குமா, 8:30. நம்ம எத்தனை மணிக்கு போவீங்க, நீங்களாம் எத்தனை மணிக்கு போவீங்க, லேட் கம்மர்ஸா, லேட் கமர்ஸ்லாம் இல்லை, எப்பயோ லேட் கமர் தான். சரி, பிஃபோராக யாரெல்லாம் ஸ்கூல் போயிருக்கீங்களா, 8 மணிக்கு, ரொம்ப ஒரு 8:15க்காவது போவீங்களா, 8:15 போகுமா, 8:15 போனோடனே கிளாஸ்லாம் எப்படி இருக்கும், சைலண்ட்டாக இருக்குமா,
சவுண்டா இருக்கும், எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க. அப்புறமா எல்லாம் இங்க அசம்பிள் ஆகுங்க, அங்க அசம்பிள் ஆகுங்கன்னுவாங்க. டீச்சர்ஸ் உள்ள வந்த உடனே குட் மார்னிங் மிஸ் அப்படின்னு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஒரே டியூன்ல சொல்லுவாங்களா, யூனிசன்னா சொல்லுவாங்க. அதுதான் இந்த பேராகிராஃப்ல. யூஸ்வலா, அதாவது எப்பவுமே when school began there was a great bustle. பஸ்ஸில்னா ஒரே சத்தம், இங்க வா அங்க போ அப்படின்னு நம்ம போயிட்டு வந்துட்டு ரோம் பண்ணுவோம்ல, அதுதான். which could be heard out in the street. இங்க ஸ்கூல்ல கத்துறது ஸ்ட்ரீட்லயே கேக்குது. the opening and closing of desks. இப்போ டெஸ்கை வந்து ஓபன் பண்றது க்ளோஸ் பண்றது அதெல்லாம் சொல்றாங்க. lessons repeated in unison. lessons repeatனா யூனிசன்னா என்ன அர்த்தம்னா ஒன்னா சொல்றது, ஒரே டோன்ல எல்லாரும் சேர்ந்து சொல்றது தான் யூனிசன். வெரி லவுட் வித் அவர் ஹேண்ட்ஸ் ஓவர் அவர் இயர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். இப்போ அப்போ ஸ்பீடா படிக்கணும், இப்போ போயிட்டு மார்னிங் டைம்ல படிக்கணும்னா எல்லாம் எப்படி பண்ணுவாங்க, இப்படி வச்சுப்பாங்களா, இப்படிலாம் படிச்சிருக்கீங்களாப்பா நீங்க? காதை மூடி, நான்லாம் படிச்சிருக்கேன் காதை மூடி, ஏன்னா அவ்வளோ சவுண்டாக இருக்கும், இப்படி காதை மூடினா தான் நம்மளுக்கு வந்து கேட்குமே. அதான் சொல்கிறாங்க பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, காதை க்ளோஸ் பண்ணி படிப்போம். அந்த டீச்சர்ஸ் கிரேட் ரூலர், டீச்சரோட வேலை என்ன, கையில் வந்து ஒரு ஸ்கேல் மாதிரி வச்சுட்டு ராப்பிங் ப்ளீஸ் பி சைலண்ட்னு அந்த டேபிள் மேலே அடிப்பாங்கல்ல, அதான் ரூலர் ராப்பிங் ஆன் த டேபிள். இதெல்லாம் எப்பயுமே நடக்கிறது. ஆனால் பட் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்றாங்க, நவ் இட் வாஸ் ஆல்சோ ஸ்டில். இன்னைக்கு எப்படி இருக்கான், எல்லாமே அமைதியா இருக்கு. ஐ ஹேட் கவுண்டட் ஆன் த கமோஷன் டு கெட் டு மை டெஸ்க் வித்தவுட் பீயிங் சீன். அப்படியே பொறுமையா நடந்து வர்றாரு, ஏன்னா ஆல்ரெடி லேட்டு, எப்படின்னா வந்து உட்காந்துடணும் நம்மளோட சேர்லன்னு யோசிக்கிறான். பட் அஃப்கோர்ஸ் தட் டிலே எவ்ரி திங் had to be as quiet as Sunday morning. Through the window I saw my classmates already in their places and young Hamels walking up and down with his terrible iron ruler. இவன் வந்து தூரத்துலேயே பார்த்துட்டான், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவன் பிளேஸில் உட்காந்துருக்கான். ஹேமல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரூலர் வச்சுட்டு மேலேயும் கீழையும், என்ன ரூலர்னு கேட்பாங்க, அயன் ரூலர், அதை வச்சுட்டு மேலேயும் கீழையும் நடந்துட்டு இருக்காரு. I had to open the door and go in before everybody. You can imagine how I blushed and how frightened I was. இப்போ எல்லாரும் முன்னாடியும் நம்ம ஃப்ரண்ட்ல வந்து உட்காரணும், கொஞ்சம் நம்ம ஷையாக ஃபீல் பண்ணுவோம்ல, ஸோ அதுதான் அந்த blushed, how I blushed and how frightened I was அப்படின்னு சொல்றாங்க. But nothing happened. Young Hamel saw me and said very kindly. இப்போ அவன் லேட்டாக வந்துட்டான். ஹேமல் வந்து அவனை பார்த்தோன்னே வா ஃப்ரான்ஸ் வா வந்து உட்காரு, நீ இல்லாமல் நாங்கள் ஆரம்பிச்சிருப்போம் வா அப்படி எப்பவுமே கத்துவார். ஆனால் இன்னைக்கு வந்து கத்தலை, வா ஃப்ரான்ஸ்ன்னு தான் கூப்பிடுறாரு. வெரி கைண்ட்லி கோ டு யுவர் பிளேஸ் குவிக்லி லிட்டில் ஃப்ரான்ஸ், வி வேர் பிகினிங் வித்தவுட் யூ. நீ இங்கே இல்லாமல் நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்றாரு. வாட் கைண்ட் ஆஃப் நியூஸ் வாஸ் யூஸ்வலி புட் அப் ஆன் த புல்லட்டின் போர்ட், சொல்லுங்க. வெரி குட், லாஸ்ட் பேட்டில் 2 இயர்ஸா நடந்தது. டிராஃப்ட், வேற கமாண்டிங் ஆஃபீஸர்ஸ் என்னெல்லாம் சொன்னாங்க அது. நெக்ஸ்ட் வாட் வாஸ் த யூஷுவல் சீன் வென் ஸ்கூல் பிகன் எவ்ரி டே. என்ன இருக்கும் யூஸ்வலா, ஒரே சத்தமாக இருக்கும், யூனிசனாக கத்துவாங்க, டெஸ்க் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்த்தோம். I jumped over the bench and sat down at my desk. அவர் போய் அவரோட சீட்டில் உட்காந்தாச்சு. Not till then, when I had got a little over my fright, did I see that our teacher had on his beautiful green coat, his frilled shirt and little black silk cap, all embroidered, that he never wore except on inspection and prize days. அவ்வளோதான் வந்து உட்காந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பயம், அப்பாடா அப்படின்னு உட்காந்தோடனே அவன் எல்லாத்தையும் கவனிச்சா அவங்களோட டீச்சர் ஹேமல் இருக்கார்ல, ஹேமல் பார்த்தோன்னா டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கார். அவர் என்னென்னலாம் ட்ரெஸ் போட்டிருக்காரு பாருங்க. பியூட்டிஃபுல் க்ரீன் கோட், யாருன்னா க்ரீனில் கோட் போடுவாங்களா, நான் ஃபஸ்ட் டைம் படிக்கும் போது யோசிச்சேன், க்ரீன் கலர் கோட்டு. அப்புறம் ஃப்ரில்டு ஷர்ட், ஃப்ரில் வச்ச மாதிரி ஷர்ட், அண்ட் த லிட்டில் பிளாக் சில்க் கேப், பிளாக் சில்க் கேப் போட்டிருக்காரு, ஆல் எம்ப்ராய்டர்ட், தட் ஹீ நெவர் ஓர். அதை வந்து அவர் போடவே மாட்டார். எப்போல்லாம் தெரியுமா அதை போடுவார், ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும் போதும், ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டேஸ் அப்போவும், இன்ஸ்பெக்ஷன் டேஸ் அப்போ மட்டும்தான் அதை போடுவார். ஆனால் இன்னைக்கு அவர் அதை போட்டிருக்கார், என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து இவன் யோசிக்கிறான் நம்மளோட ஃப்ரான்ஸ். Besides, the whole school seemed so strange and solemn. ஸ்கூலே பார்த்தோன்னா அமைதியாக இருக்குது, என்னடா இது அதிசயமாக இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போது பட் த திங் தட் சர்ப்ரைஸ்ட் மீ மோஸ்ட் வாஸ் டு see on the back benches that were always empty.
அதாவது இப்போ ஹேமல் இங்கே நிற்கிறாரு, இவன் வந்து இவன் உட்காந்துருக்கான், சுற்றி சுற்றி பார்க்குறான், மறுபடியும் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கு. மறுபடியும் திரும்பி லாஸ்ட் பெஞ்சை பார்த்தா அங்கே 3 பேர் உட்காந்துருக்காங்க, பெரியவங்க. யார் யாரெல்லாம் பாருங்க, எப்பவுமே அந்த லாஸ்ட் பெஞ்ச் வந்து எப்படி இருக்குமா, எம்டியாக இருக்கும். ஆனால் இப்போது த வில்லேஜ் பீப்புள் சிட்டிங் குவைட்லி லைக் அவர் செல்ஃப், பின்னாடி வந்து வில்லேஜ் பீப்புள் உட்காந்துட்டு இருக்காங்க. யார் அந்த 3 பேர்? ஓல்டு ஹவுசர். ஓல்டு ஹவுசர்னா ஒரு எல்டர்லி பர்சன், எல்டர்லி ஒரு ஃபார்மர் மாதிரி உட்காந்துருக்காரு. வித் இஸ் 3 கார்னர்டு ஹேட். 3 கார்னர்டு ஹேட்னா என்னது? இங்கே 3 கார்னர்டாக ஒரு ஹேட் வரும்லப்பா, இப்படி போடுறது, அந்த மாதிரி ஒரு ஹேட் போட்டு உட்காந்துருக்காரு. த ஃபார்மர் மேயர், அப்புறமா ஃபார்மர் போஸ்ட் மாஸ்டர். சொல்லுங்க, யார் அந்த 3 பேர்? ஓல்டு ஹவுசர், மேயர். யாரு? ஃபார்மர் மேயர், ஃபார்மர் போஸ்ட் மாஸ்டர் அண்ட் செவரல் அதர் பிசைட்ஸ். சில பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. எவ்ரிபடி லுக்டு சேட், எல்லாரும் அப்படியே சோகமாக உட்காந்துருக்காங்க. அண்ட் ஹவுசர் ஹேட் brought an old primer, thumbed at the edges, and he held it open on his knees with his great spectacles lying across the pages. இது என்னன்னா, ஓல்டு ஹவுசர்னு சொன்னா, ஓல்டு ஹவுசர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு குட்டி புக்கு. இப்போ ஸ்கூல் படிக்கும் போது ப்ரைமர்னா என்னென்னா சின்ன பசங்களுக்கு வந்து ஆல்ஃபபெட்ஸ் சொல்லி தர்றது, அந்த ப்ரைமரியாக தெரியும்ல. சரி, இந்த விஷயம்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்பர்ஸு, ஆல்ஃபபெட்ஸு இதெல்லாம் சொல்லித்தரது தான் அந்த ப்ரைமர். அந்த ப்ரைமரை கையில் வச்சுட்டு தம்புடுன்னு சொல்கிறாங்க பாருங்க. த ஹவுசர் ஹேட் brought an old primer. இது வரையும் புரிஞ்சுதா? thumbed at edgesனா, இப்போ ஒரு புக் வந்து புத்தம் புதுசாக இருந்துச்சுன்னா அது அப்படியே தான் இருக்கும். நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணோன்னா அந்த பேஜஸ்லாம் எட்ஜஸில் மடங்கி இருக்கும்ல, அதுதான் வந்து thumbed at the edgesன்றாங்க. அண்ட் இட் ஹெல்ட் ஓப்பன். அவர் அதை ஓப்பன் பண்ணி அதை பார்க்குறாரு. அவர் போட்டிருக்க ஸ்பெக்டிகல்ஸ் வந்து அந்த புக்கு மேலே விழுது. இதுதான் அந்த பேராகிராஃப். while I was wondering about it all, young Hamel mounted his chair. அவர் சேர்லேருந்து எழுந்து in the same grave and gentle tone. கிரேவ்னா ஒரு மாதிரி முகமே வாடி போய் அவர் பேசுகிறார், ஜென்டில் ஒரு டோனில். which he had used to me, said, my children, this is the last lesson I shall give you. நான் இப்போ வந்து கொடுக்க போகிறது தான் என்னது? லாஸ்ட் லெசன் அப்படின்னு சொல்கிறாரு. the order has come from Berlin. பெர்லின் எதோட கேபிட்டல்? ஜெர்மனி. குட். பெர்லின்லேருந்து எங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்துருச்சு. என்ன ஆர்டர்னா, டு டீச் ஒன்லி ஜெர்மன் இன் தி ஸ்கூல்ஸ் ஆஃப் ஆல்சேஸ் அண்ட் லொரைன். ஸோ ஆல்சேஸ் அண்ட் லொரைனில் என்னென்ன எந்த லாங்குவேஜ் தான் இனிமேல் டீச் பண்ணணும்னு ஆர்டர் வந்திருக்கு? ஜெர்மனி. இதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெஞ்ச் படிச்சிருப்பாங்க, பட் வந்து அவங்க கேப்சர் பண்ண ப்ரூஷியன் வந்து கேப்சர் பண்ணதுனால எந்த லாங்குவேஜ் மட்டும் சொல்லி தரணும்? ஜெர்மனி, ஜெர்மன் மட்டும் சொல்லி தரணுன்ட்டு. in the schools of Alsace and Lorraine. The new master comes tomorrow. உங்களுக்கான நியூவா ஒரு ஜெர்மன் மாஸ்டர் நாளைக்கு வராரு. This is your last French lesson. I want you to be very attentive. What a thunderclap these words were to me. இப்படி சொல்லி முடிக்கிறார். எல்லாரும் அட்டென்டிவா இருங்க அப்படின்னு சொன்ன உடனே இவன் தலையில இடியே விழுதான். அதான் சொல்றாங்க, thunderclap words were to me அப்படின்னு சொல்றாங்க. இவர் தான் வந்து நம்மளோட ஹேமல். ஸோ இங்கே தான் நம்மளோட ஃப்ரான்ஸ் வந்து உட்காந்துருக்காங்க. ஹோ த wretches. ஹோ த wretchesனா ஒரு மாதிரி எக்ஸ்க்ளமேஷன் பண்ணுறது, ஐயோ அப்படின்னு. தட் வாஸ் வாட் தே ஹேட் புட் அப் ஆன் த டவுன் ஹால். அவன் வழியாக வரும்போது அந்த புல்லட்டின் போர்டில் ஓ இதை தான் போட்டானா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். மை லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன், why I hardly knew how to write. அவன் இப்போ வந்து அவன் அப்படியே ரெக்ரெட் பண்ணுறான், இதுதான் லாஸ்ட்டா, ஐயோ எனக்கு எழுதக்கூட தெரியாதே அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துடுது. I should never learn anymore. I must stop there then. Oh, how sorry I was not learning my lessons. இப்போ ஃபுல்லாக ரிக்ரெட், ஐயோ நான் அப்போ படிச்சிருக்கலாமே, நான் இதை விட்டுட்டு வேற எதையோ பார்த்துட்டு இருந்தேனே அப்படின்றார். எதை பார்த்துட்டு இருந்தாராம்? ஃபார் சீக்கிங் பேர்ட்ஸ் எக்ஸ். பேர்ட்ஸ் எக்ஸ் போய் பார்த்துட்டு இருக்கார் படிக்கிறத விட்டுட்டு. ஆர் கோயிங் ஸ்லைடிங் இன் த சார். சார்னா வந்து ஒரு ரிவர், ஓகேவா, அந்த இடத்துல நான் போயிட்டேன். மை புக்ஸ் தட் ஹேட் சீம்ட் சச் அ நியூசன்ஸ் இன் அ வைல் அகோ. இப்போ தானே அவன் பேக்லாம் மாட்டு வந்து ஐயோ எனக்கு போகவே பிடிக்கலன்னு தானே சொல்லிட்டு வந்தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப நியூசன்ஸாக தெரிஞ்ச என்னோட புக்ஸு இப்போ எப்படி இருக்குது, ஐயோ இன்னும் நான் நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். was so heavy to carry. My grammar and my history of the saints were old friends now that I couldn't give up. And Hamel too. The idea that he was going away, that I should never see him again. அவரையும் மிஸ் பண்ணுறார் ஹேமலையும்.
made me forget all about his ruler and how cranky he was. Cranky na konjam strange ah nadandukறது, இப்போ பாரு கத்திட்டு கிராங்கியாக பிஹேவ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் இதெல்லாம் வந்து இவர் யோசிக்கிறார், ரிக்ரெட் பண்ணுறார். சரி நான் இதை விட்டுட்டு அதை பண்ணனே, சரி விடு, இனிமேல் வந்து அவரை நான் பார்க்கவே போகிறது இல்லை, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. அதர் தேன் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ வேர் ப்ரெசன்ட் இன் த கிளாஸ், ஆன்சர் பண்ணுங்க. ஓல்ட் ஹவுசர். நெக்ஸ்ட் ஃபார்மர்ல postmaster, farmer postmaster, farmer mayor. அவ்வளவுதான். Why did M. Hamel say it was the last French lesson? ஏன்னா எங்க இருந்து ஆர்டர் வந்துருச்சு, பெர்லின். பெர்லின்ல இருந்து ஆர்டர் வந்துருச்சு. என்னன்னு, ஆல்சேஸ் அண்ட் லொரென்ல இனிமே என்ன லாங்குவேஜ் தான் டீச் பண்ணுவோம், ஜெர்மன் மட்டும் தான் டீச் பண்ணுவோம். ஜெர்மன் மாஸ்டர் நாளைக்கு வராரு, அதனால இதுதான் உங்களோட லாஸ்ட் கிளாஸ் லெசன் அப்படின்னு சொல்றாங்க. Poor man, it was in honor of his last lesson that he had put on his fine Sunday clothes. அதனால தான் அவர் எப்பவுமே ஒரு ஹானர் பண்ற விதமா இவர் இன்னைக்கு போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்காரு போலன்னு இவன் யோசிக்கிறான். And now I understand why the old men of the village were sitting there in the back of the room. It was because they were sorry too, that they had not gone to school more. It was their way of thanking our master for his 40 years of faithful service and of showing their respect for country that was theirs no more. இப்போ ஏன் பின்னாடி வந்து உட்காடுறாங்க, 3 பேர் வந்து வில்லேஜஸ்ல ஏன்பா ஸ்கூலுக்கு வராங்கன்னா, ஏன்னா இந்த ஹேமல் வந்து 40 இயர்ஸாக அங்கே வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காராம். ஆனால் இவங்களுக்கு வந்து ஒரு கில்ட் ஆகுது, சரி நம்மளால நம்ம வந்து படிக்க முடியல, நம்மளோட பசங்களையும் நம்மளோட குழந்தைங்களையும் என்ன பண்ணல, படிக்கிறதுக்கு இவங்க அனுப்ப மாட்டாங்க, வேற எதனா வேலைக்கு வந்து அனுப்பிடுவாங்க. அதனால அவங்களும் ரிக்ரெட் பண்ணி தான் இப்போ வராங்க. While I was thinking of all this, I heard my name called. இதை யோசிச்சுட்டே மைண்ட்லேயே யோசிச்சுட்டு இருக்கான், ஓ இப்படியா அப்படியான்னு சொன்ன உடனே ஃப்ரான்ஸ்னு ஒரு குரல் வருது. It was my turn to recite. ஸோ இவனோட டைம் எதை பற்றி ரிசைட் பண்ணணும், என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தார் அவர், பார்ட்டிசிபல். குட், அதுதானே தெரியலன்னு சொல்லி நடந்து வந்தார். அவரோட டர்ன் இப்போ வருது. What would I have not given to be able to say that dreadful rule of the participle all through, very loud and clear and without one mistake, but I got mixed up on the first words and stood there holding on my desk, my heart beating and daring not to look up. இதெல்லாம் நம்ம எல்லாருமே ஸ்கூல் டேஸில் பண்ணியிருப்போம். இப்படியே கீழே குனிஞ்சிட்டு வாயிலேருந்து ஒரு வார்த்தையும் வரல, எல்லா வேர்ட்ஸும் மிக்ஸ்அப் ஆயிடுச்சுன்றாரு. இப்படியே கீழே குனிஞ்சு மேலே எதுவும் பார்க்கல. ஏன் மேலே பார்க்கல, ஏன்னா மேலே பார்த்து திடீர்னு இன்னொரு திட்டிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. I heard M. Hamel say to me, I won't scold you little France. ஓகே, நான் உன் திட்டலாம் மாட்டேன், போய் உட்காரு அப்படின்னு சொல்றாரு. You must feel bad enough. See how it is. Every day we have said to ourselves, I have plenty of time. நம்ம சொல்லுவோம்ல, என்னத்துக்கு இன்னைக்கு படிச்சுட்டு நாளைக்கு படிக்கலாம், நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கு, எக்ஸாமுக்கு நிறைய டைம் இருக்கு, நம்ம கூட தானே சொல்றோம். இவனும் அப்படிதான், என்ன படிச்சுட்டுன்னு சொல்லிட்டு. I will learn it tomorrow and now you see where we have come out. இப்போ பாருங்க நம்ம எங்க வந்திருக்கோம், இனிமே நம்மளுக்கு ஃப்ரெஞ்சே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. That's the great trouble with Alsace. She puts off learning till tomorrow. Now those fellows out there will have the right to say to you, how is it you pretended to be a Frenchman and yet you can neither speak nor write your own language. நீங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து தமிழ் தெரியும், ஓகேவா, இப்போ தமிழ் வந்து நம்ம எழுதுவோம் படிப்போம் அப்படி தானே இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் இவனுக்கான ஃப்ரெஞ்சு வந்து அவ்வளோ ப்ராப்பராக தெரியல. இப்போ பெர்லின்காரன் வந்து என்ன சொல்கிறான், பெர்லின்லேருந்து வந்து ஆர்டர் என்ன சொல்கிறாங்க, ஜெர்மன் தான் எடுப்போம். அப்போ ஜெர்மன் வந்து எடுக்கும் போது நான் ஃப்ரெஞ்சுக்காரன் அப்படின்னு உன்னால் எப்படி சொல்ல முடியும்னா, உன்னால் எழுத படிக்க தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். ஆனால் உனக்கு வந்து அது தெரியல அப்படின்னா நீ எந்த தைரியத்தில் சொல்லுவ நான் ஒரு ஃப்ரெஞ்ச் மேனுன்னு சொல்லிட்டுன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. But you are not the worst, poor little friends. We are all a great deal to reproach ourselves with. நீ மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருமே இதில் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறார். Your parents were not anxious enough to have you learn. Anxiousனா afraidன்னு அர்த்தம். உங்களோட பேரண்ட்ஸ்க்கும் ஒரு இது பயம் கிடையாது இவங்களை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா they prefer to put you to work on a farm or at the mill so as to have a little more money. ஓகேவா,
அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை சின்ன சின்ன மில்ஸில் ஃபேக்ட்ரிஸ்லலாம் ஒர்க்குக்கு அனுப்பிடுறாங்க, கொஞ்சம் காசு வரட்டும்னு, படிக்க வைக்கணும்னு யாரும் நினைக்கல. அண்ட் இவரு கூட பிளேம் எடுத்துப்பார், நானும் ஒரு பிளேம் தான், என் சைடும் பிளேம் இருக்குது. என்ன பிளேம்னா, இவர் கார்டன் வச்சுருக்காருன்னு பார்த்தோமா, அந்த கார்டனில் தானே இவனை மூச்சு வாங்கும்ன்ட்டு, அந்த கார்டனில் சில மரங்களுக்கு செடி ஊற்றுறது, அந்த வாட்டர் அதெல்லாம் வந்து இந்த குட்டி பசங்களை வந்து இவரே வேலைக்கு அனுப்புவார். அண்ட் I have been to blame also. Have I not often sent you to water my flowers instead of learning your lessons? உங்களோட லெசன்ஸ் படிக்கிறது பதிலாக போய் தண்ணி ஊற்றிட்டு வாங்க நான் சொன்னேன்ல. அண்ட் when I wanted to go fishing, did I not just give you a holiday? இவர் வந்து ஃபிஷ்ஷிங்க்கு கிளம்புறதுக்கு ஸ்கூலுக்கு என்ன விட்டுருவாராம், ஹாலிடே விட்டுருவாராம் அவங்க கிளாஸ்க்கு. அதான். What was Franz asked to tell? Was he able to answer? பார்ட்டிசிபல் பற்றி சொல்லணும். டிட் ஹி சே? நோ, மிக்ஸ்அப் ஆயிடுச்சு. why did Hamel blame himself? இப்போதான் பார்த்தோம். ஏன்னா அவரோட கார்டனில் வந்து வாட்டரிங் பிளான்ஸு, வேற ஃபிஷ்ஷிங் போகும்போது ஹாலிடே விட்டுடுறாரு. தென் from one thing to another, Hamel went on to talk of the French language. அவர் வந்து லாஸ்ட் டேல ஃப்ரெஞ்சை பற்றி பேசிட்டே இருக்காரு, இதுதான் வந்து பெஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு, saying that it was the most beautiful language in the world, the clearest, the most logical, that we must guard it among us and never forget it. இதுதான் இருக்கிறதுல பியூட்டிஃபுல்லான லாங்குவேஜ், இதை நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்கணும்லாம் சொல்கிறார். பிகாஸ் when a people are enslaved, இப்போ ஒரு மக்கள் வந்து அடிமை ஆயிட்டாங்க அப்படின்னா, as long as they hold fast to their language, it is as if they had the key to their prison. அந்த அதாவது லாங்குவேஜை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுதான் அவங்க கையில் இருக்க சாவி மாதிரி, எந்த விதமான என்ஸ்லேவ்ல இருந்தும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக தென் ஹி ஓப்பன்ட் அ கிராமர், இப்போ கிராமர் சொல்லி தரார். அண்ட் read us our lesson. I was amazed to see how well I understood it. இப்போது லாஸ்ட் லெசன் அவர் வந்து எடுக்கிறாரு, உடனே இவருக்கு வந்து நல்லா புரியுது. ஓகேவா, வாவ் சூப்பராக புரியுதே, இவ்வளோ நாள் இதை நான் படிக்காமல் விட்டுட்டேனா அப்படின்னு சொல்கிறாரு. அண்டர்ஸ்டுட் இட். ஆல் ஈ செட் சீம் ஸோ ஈஸி, ஸோ ஈஸி. யார் சொன்னது ஸோ ஈஸி? ஹேமல் டீச்சர் சொல்கிறது ஸோ ஈஸி, ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஐ திங்க் டு தட் ஐ ஹேட் நெவர் லிசன் ஸோ கேர்ஃபுல்லி அண்ட் தட் ஈ ஹேட் நெவர் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் வித் so much patience. நான் இவ்வளோ கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணதே இல்லை, அவரும் இவ்வளோ பேஷண்ட்டாக என்ன பண்ணல, டீச் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. It seemed almost as if the poor man wanted to give us all he knew before going away and to put it all into our heads at one stroke. அவர் போகிறதுக்குள்ள இதுதான் ஃப்ரெஞ்சு, இதில் வந்து இந்தந்த லாங்குவேஜஸ்லாம் இருக்குது, நல்லா படிங்க அப்படின்னு எல்லாத்தையும் ஒரே ஸ்ட்ரோக்கில் நம்மளோட மண்டைக்குள்ளே போடுறாரு. அதுதான் இந்த இதில் சொல்கிறாங்க. After the grammar we had a lesson in writing. இப்போ கிராமர் முடிக்கிறாரு, நெக்ஸ்ட் என்ன எழுதுறாங்க, ரைட்டிங், lesson in writing. The day Hamel had new copies for us, written in beautiful round hand France Alsace. They looked like little flags floating everywhere in the school room, hung from the rod at the top of our desk. ஸோ எங்கே பார்த்தாலும் சின்ன சின்ன ஒரு ஃப்ளோட்டிங் ஃப்ளாக்ஸ் ஃப்ளோட்டிங் மாதிரி அந்த என்ன எழுதியிருக்கா ரவுண்டா, ஃப்ரான்ஸ் ஆல்சஸ்ன்னு ரவுண்ட் எழுதியிருக்கு, பியூட்டிஃபுல் ரவுண்ட் ஹேண்டில். எங்கெல்லாம் இருக்குன்னா ராட் அட் த டாப் ஆஃப் அவர் டெஸ்கில் இருக்குது. இது ஒரு முறை கேட்டிருந்தாங்க, என்ன எழுதியிருந்தாங்கன்னு கேட்டாங்க. ஃப்ரான்ஸ் லொரைனா அப்படின்னு கேட்டாங்க. ஆன்சர் வந்து ஃப்ரான்ஸ் அண்ட் ஆல்சஸ். You ought to have seen how everyone set to work and how quiet it was. The only sound was the scratching of the pens. இப்போ லெட்டர் ரைட்டிங்கில் தானே அவங்க படிக்கிறாங்க, வெறும் கிளாஸே அமைதியாக இருக்குது, நம்ம பென்சிலில் எழுதும் போது இல்லை பெனில் எழுதும் போதே சவுண்டு வரும்ல, என்ன சவுண்டு வரும், ஸ்க்ராச்சிங் சவுண்டு வரும்லப்பா, அந்த சவுண்ட் மட்டும்தான் வருது அப்படின்றாங்க. Once some beetles flew in, but nobody paid any attention to them, not even the littlest ones who worked right on tracing their fish hooks, as it that was French too. On the roof of pigeons cooed very low, and I thought to myself, will they make them sing in German, even the pigeons?
அந்த கிளாஸில் ரைட்டிங் லெசன் நடத்திட்டு இருக்கும் போது பீட்டில்ஸ் உள்ளே வருது, பட் யாருமே அதை கவனிக்கல. அப்புறமா பீஜியன்ஸ் வருது. பீஜியன்ஸ் வந்து மேலே வந்து அந்த அந்த சவுண்டு, அது கூடு அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட சவுண்டு. அப்படி பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, இவன் யோசிக்கிறான், ஒருவேளை இந்த பீஜன்ஸையும் ஜெர்மனில் தான் பேச சொல்லுவாங்க போல் அப்படின்னா இவன் ஓவராக இமேஜின் பண்ணுறான். ஃப்ரான்ஸு. Whenever I looked up from writing, I saw Hamil sitting motionless. அப்படியே ஹாமில் வந்து அப்படியே உட்காந்து அவரோட வீடை பார்க்குறாரு, அவரோட கார்டன் பார்க்குறாரு, இங்கே சுற்றி சுற்றி டேபிள் சேர் எல்லாமே பார்க்குறாரு. ஏன்னா நாளையோட அவர் என்ன பண்ணணும், கிளம்பிடணும். ஓகேவா? sitting motionless in his chair and gazing first at one thing then at another. ஒரு விஷயமா இப்போ சேரு ஃபேன் அதெல்லாம் பார்க்குறாரு. As if he wanted to fix in his mind just how everything looked in that little school room. இப்போ இந்த ஸ்கூல் ரூமை அப்படியே மைண்டில் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்துக்கிறார், ஃபோட்டோ மாதிரி. Fancy, for 40 years he had been there in the same place with his garden outside the window and his class in front of him. இப்போ 40 இயர்ஸாக அவர் அங்கே தான் இருக்காரு, கிளாஸ் அவரோட ஃப்ரண்ட் அண்ட் கார்டன் பிசைடில் இருக்குது. Just like that, only the desk and benches had been worn smooth. அப்புறம் the walnut trees. ஸோ அவரோட கார்டனில் என்னென்ன ட்ரீஸ் பாருங்கள். The walnut trees in garden were taller and hop vine that he had planted himself twined about the windows to the roof. ஸோ இங்கே பாருங்கள், அவரோட கார்டன் அவர் உட்காந்து பார்த்துட்ருப்பார். இங்கேப்பா இங்கே பாருங்கள். ஸோ கிளாஸ் ரூமை பார்க்குறாரு, இங்கே இருக்க வால்நட் ட்ரீஸு, ஹாப் வைன் ட்ரீஸு இதெல்லாம் அவர் பார்த்துட்ருக்காரு. ஓகே, இதானே பார்த்தோம். himself twined at the windows to the roof. How it must have broken his heart. இது வந்து அவரோட மனசே உடைஞ்சிருக்கு. To leave it all. Poor man, to hear his sister moving about in room above, packing their trunks for them, for they must leave the country next day. ஸோ அவங்களோட வீட்டில் யார் இருக்கா, அவங்களோட சிஸ்டர் இருக்காங்க, எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க, ஏன்னா நாளைக்கு வந்து அவங்க கிளம்பணும். What did Hamil say about the French language? Beautiful language in the world என்றார். How many years had Hamil been in the village? 40 years. இதெல்லாம் question area. But he had the courage to hear every lesson to the very last. After the writing, we had a lesson in history. முடிக்கும் போது தான் நிறைய முடிப்பாங்க போல. என்னெல்லாம் படித்தாங்க, கிராமரு, ரைட்டிங்கு, இப்போ ஹிஸ்ட்ரி. And then the babies chanted their பாபி பீபு. அதாவது குட்டி பசங்களுக்கு வந்து ஸ்கூல் முடிஞ்சிடுச்சு போல், அவங்க கத்திட்டே வெளியே வராங்க. Down there at the back of the room, old Hauser had put on his spectacles and holding his primer in his hands. primerனா என்ன சொன்னேன், அந்த பேசிக் புக்குன்னு சொன்னேன்ல, ஃபவுண்டேஷன் புக், அதை வச்சுட்டு அப்படியே ஸ்பெக்டக்கல்ஸ் போட்டு பார்த்துட்டு இருக்காரு. Holding his primer on both hands, spelled the letters with them. You could see that he had to, was crying, his voice trembled with emotion, and it was so funny to hear him that all he wanted to laugh or cry. Oh, how well I remembered it, that last lesson. ஸோ அந்த ஹவுசர் வந்து ஏதோ படிச்சுட்டு இருக்காரு, அதை பார்த்து இவனுக்கு லைட்டாக சிரிப்பு வேற வருது. அதெல்லாம் சொல்லிட்டு லாஸ்ட், ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் லெசனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரியலைஸ் பண்ணுறார், ரிமெம்பர் பண்ணிக்கிறார். All at once the church clock struck 12. Then the Angelus, at the same moment the trumpets of the Prussians returning from drill sounded under our windows. Hamil stood up very pale in his chair. I never saw him look so tall. கரெக்டாக 12 o'clock அப்போ என்ன ஆகுதுன்னா ஏஞ்சலஸ்ன்னு சொல்லுவாங்க. ரோமன் கேத்தலிக்ஸோட ஹெயில் மேரி, அது மார்னிங்கு, நூனு, ஈவினிங்லலாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அதான் ஏஞ்சலஸ்ன்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே ட்ரம்பெட்ஸ் வருது, ப்ரூஷியன்ஸ் கிட்ட இருந்து வந்துடுறாங்க. அவங்க ட்ரில்ல முடிச்சுட்டு அப்படியே வராங்க. இனிமேல் யாரோட கண்ட்ரோல் அது? ஜெர்மன். ஓகேவா? மை ஃப்ரெண்ட்ஸ் செட் ஹி ஐ அப்படியே ஒரு மாதிரி ஸ்டாமர் ஆகுறாரு. பட் சம்திங் சோக்டு லாஸ்ட் டேல அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. ஹி குட் நாட் கோ ஆன். Then he turned to the blackboard, took a piece of chalk, and bearing on with all his might, he wrote as large as he could, Vive la France, Vive la France அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்னன்னா லாங் லிவ் பிரான்ஸ்னு அர்த்தம்.
Then he stopped and leaned his head against the wall. Without a word, he made a gesture to us with his hand. School is dismissed, you may go. So அவரோட கெஸ்டர்ல என்ன சொல்றாருன்னா school is dismissed, you may go ன்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. இப்போ vive la France அப்படின்னா என்னது? long live the France ன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து about the last lesson. எப்படி இருந்துச்சு? இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுல்ல? ஓகே, இதில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதிக்கணும். ஓகேவா? பாயிண்ட் வைஸ். நெக்ஸ்ட் அபவுட் தி ஆத்தர் பார்க்கலாம். யார் எழுதுனா த லாஸ்ட் லெசன்? அல்ஃபோன்ஸ் டாடெட். Alphonse Daudet in the year 1840 1897 was a French novelist and short story writer. The last lesson is set in the days of Franco-Prussian War. எந்த வருஷம்னா 1870 71 வரைக்கும். In which France was defeated. பார்த்தோம்ல, France was defeated by யார்? Prussian, led by Bismarck. Prussia then consisted of யார்? GPA, யார்? Germany, Poland and parts of Austria. In this story, the French districts of Alsace and Lorraine have passed into Prussian hands. Okay, clear? So, glossary பார்க்கலாம். Chirping எங்க பார்த்தோம்? Very good. Birds chirping பார்த்தோமா? Sound. Making a short, sharp, high-pitched sound usually by small birds or insects. Correct. Next, bustle எங்க பார்த்தோம்? ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும் போது ஒரே bustle அப்படின்னு பார்த்தோமா? மூவ் இன் அன் எனர்ஜெட்டிக் மேனர். அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு வர்றது. யூனிசன்னா என்னது? சைமல்டேனியஸ் அட்டரன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். ஒரே இதுவாக சொல்றது. Rapping என்னது? Striking with a series of rapid audible blows. Rapping of scales, the ruler வச்சு rap பண்ணாங்கன்னு சொன்னோம்ல. Striking with a series of rapid audible blows. thumbedனா என்னது? யூஸ் பண்ண நம்மளோட thumbed அதுதான். A book which has been read often and bearing the marks of frequent handling. frequent-ஆ நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த புக்ஸ் எப்படி இருக்குமோ அதுதான் thumbed. சார்ன்றது என்னன்னா ரிவர் இன் நார்த் ஈஸ்டர்ன் பிரான்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் ஜெர்மனி. இது கேட்கலாம். சார்னா என்னது? ரிவர் இன் நார்த் ஈஸ்டர்ன் பிரான்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் ஜெர்மனி. கிராங்கினா என்னது? ஸ்ட்ரேஞ்ச். கிராங்கினா ஸ்ட்ரேஞ்ச். ஏஞ்சலஸ்னா a Roman Catholic devotion commemorating the incarnation of Jesus and including the Hail Mary. Hail Mary சொல்லுவாங்க. said at morning, noon and sunset. Next, vive la France அப்படினா என்னது? is an expression used in French to show patriotism. It's difficult to translate the terms literally into English, but it generally means long live France. Vive la France. Okay? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இந்த கிளாஸு? ஸோ லாஸ்ட் லெசன்ன்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். இது அந்த டையிங் டிடெக்டிவ், அப்புறம் வேறு என்ன, ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டு, வேறு என்னெல்லாம் பார்த்தோம். விமென் பற்றி பார்த்தோம்ல, எம்பவர்ட் விமென், நேவிகேட்டிங் த வேர்ல்டு. ஸோ இது எல்லாமே 10th புக்கு கம்பல்சரி எல்லாருமே படிக்கணும். சரியா? சரி, இதோட இந்த ப்ரோஸ் முடியுது.